நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. புதுச்சேரியில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களாக கருதப்படும் சிவப்பு ரேஷன் அட்டை வைத்துள்ள மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று அம்மாநில முதலமைச்சர் என் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்ற தேசிய பெண் குழந்தைகள் தின விழாவில் பேசிய அவர், வறுமை கோட்டுக்கு ஓரளவுக்கு மேலே உள்ளவர்களாக கருதப்படும் மஞ்சள் அட்டை வைத்துள்ள மகளிருக்கு அடுத்த மாதம் முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். அது அவர்களுடைய திருமண செலவிற்காக படிப்பிற்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் என்ற நிலையில் அந்த வைப்பு நிதி இப்பொழுது வைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று இப்பொழுது குடும்ப தலைவிகளுக்கு எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிக்கு அவருக்கு தேவையான நிதி உதவி அளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் அறிவித்து வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 70,000 குடும்ப தலைவர்கள் அந்த நிதியை பெற்று வருகின்றார்கள். இப்போ அந்த நிதி 2500 ரூபாய் உயர்த்தப்பட்டு அடுத்த மாதம் முதல் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. 2500 ரூபாய் உயர்த்தப்பட்டு இந்த குடும்ப தலைவருடைய நிதி உயர்த்தப்பட்டு வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் சில மஞ்சள் நிற அட்டைதார குடும்ப தலைவர்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் வலியுறுத்தப்பட்டு அதற்கான அந்த நிதி உதவி 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தேன். அந்த 1000 ரூபாய் விரைவிலேயே வழங்குவதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.